ஓம் நமோ வெங்கடேசாய. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன். இது எல்லா இடங்களுக்குமான ஜங்ஷன். கடலூர், பாண்டிச்சேரி, திருச்சி, வேலூர், திருவண்ணாமலை எல்லாவற்றுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன். கார் பார்க்கிங் தாராளமான வசதி இருக்குது. ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குது. தங்கிக்கிற இடத்துக்கான ஃபெசிலிட்டியும் இருக்குது. ரிட்டையரிங் ரூம்ஸ், ஏசி நான் ஏசி ரூம்ஸ் இருக்குது. ஆனால் லிமிட்டெட் ரூம்ஸுன்றதுனால நம்ம முன்னாடியே ரிசர்வ் செய்யணும். இதெல்லாம் தங்கும் இடத்துக்கானது. இங்கேருந்து இந்த வீரட்டானேஸ்வரர் கோவில் திருக்கோவிலூருக்கு நேரடியாக பஸ் வசதி இருக்குது. கார்லேயும் போகலாம். 300 ரூபாய் இருந்ததுன்னா போகிறோம். நமக்கு சென்னையில் ட்ரெயினில் போயிட்டு விழுப்புரமோ பஸ்ஸில் போயிட்டு விழுப்புரமோ போயிட்டு அங்கேருந்து 25 ரூபா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை திருக்கோவிலூருக்கு பஸ் இருக்குது. அது நம்ம இந்த கீழையூர்னு சொல்கிற இடம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதிகை வீரட்டானம், அந்தகாசுரனை வதம் செய்த இடம். நமது திங்ஸ் எல்லாம் இங்கே ஸ்டேஷனில் வச்சுட்டு ரிட்டர்ன் டிக்கெட் வேணும்னா கூட நம்ம கேட்டு வாங்கிட்டு அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி போயிடலாம். காத்தால் விழுப்புரம் ஸ்டேஷனில் நாம் 9:30 மணிக்கு இருந்தாலும் 11:30 மணிக்குள்ளே நாம் 3 கோவிலை தரிசனம் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வயசானவங்களுக்கு இந்த பேசஞ்சர் இது இருக்குது. 20 ரூபா கொடுத்தா வெளியில் கொண்டு விட்டுருவாங்க இந்த பேட்ரி காரில். பஸ் ஸ்டாண்டு திருக்கோவிலூர். இது அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. இந்த திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 நிமிஷம் தூரத்தில் நீங்கள் போய் தரிசனம் பண்ணிடலாம். அதனால் ஒரு 200 ரூபாய் இருந்தால் போகிறதுக்கும், திருப்பி 200 ரூபாய் 150 ரூபாய் இருந்தாலும் வரலாம். அதிகபட்சமாக ஒரு 500 ரூபாய் நம்ம கை செலவோடு இருந்தால் சாதாரண மக்கள் இந்த 3 நல்ல கோவிலை தரிசனம் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது திருக்கோவிலூர் ரயில்வே ஸ்டேஷன். விழுப்புரத்துலேருந்து சில நேரங்களில் காலையில் ஒரு ட்ரெயினும் சாயந்தரம் ஒரு ட்ரெயினும் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு எதிரில் இருக்கிறது தான் அரகண்டநல்லூர் சிவபெருமான் சௌந்தரிய நாயகி சமேத அத்துல்யேஸ்வரர் திருக்கோவில், ஒப்பிலாமணீஸ்வரர் கோவில். இது திருஞான சம்பந்தத்துக்கு இதுக்கு முன்னாடி வீடியோவில் இந்த டீட்டெயில்ஸை சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நடந்து ஏறி போகிற தூரத்தில் தான் இருக்குது. ஆட்டோஸ் வர்றதுன்னா இங்கேருந்து இந்த 3 கோவிலும் பார்க்குறதுக்கு 300 ரூபாய் வாங்குகிறாங்க. காரில் வந்தீங்கன்னாக்கா விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த அரகண்டநல்லூர் சிவபெருமான் கோவில், அடுத்து இருக்கக்கூடிய வீரட்டானேஸ்வரர் கோயில், உலகளந்த பெருமாள் கோயில், 3 கோயிலும் நாம் பார்த்துட்டு திருப்பி விழுப்புரத்துலேயே ட்ராப் பண்ணிவிடுவாங்க. குறைஞ்சபட்சம் 1500 ரூபாய் இருக்கணும். சென்னையிலேருந்து நேரடியாக கார்லேயே இந்த 3 கோவிலும் நம்ம சிறப்பான முறையில் தரிசனம் பண்ணி இயற்கையான இந்த இடத்துல நாம் தங்கி இருந்து திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற சிவஸ்தலத்தை தரிசனம் பண்ணும்போது அது எப்படி நம்ம திருக்கடையூரில் அபிராமியை நாம் வழிபடுறோமோ அதே மாதிரி இங்கேயும் ஹோமங்கள் விசேஷமாக நடக்கிறதுனால தேய்பிறை அஷ்டமியில் 64 பைரவர் அருள் சக்தியோடு இருந்து அந்தகாசுரனை வதம் செய்த சிவபெருமானை நாம் தரிசிக்க முடியும். தேய்பிறை அஷ்டமி அதற்கான நேரத்தில் நாம் கண்டறிந்து கொண்டு அன்னைக்கு நாம் போய் இந்த கோவில் 3த்தையும் தரிசனம் பண்ணுறது விசேஷமாக இருக்கும். காரில் போகிறதோ பஸ்ஸில் போகிறதோ ட்ரெயினில் போகிறதோ, ஆனால் ஒரு நாள் இதற்காக நாம் செலவிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அருள் ஒரு திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற அட்டவீரஷ்ட ஸ்தலங்களில் ஒன்றான திருவதிகை வீரட்டேஸ்வரரை தரிசனம் பண்ணலாம். கிளாம்பாக்கத்துலேருந்து நமக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. அரை மணிக்கு ஒரு தடவை எந்த பஸ்ஸு திருச்சி, திருநெல்வேலி, மதுரை போகிற பஸ் எல்லாமே விழுப்புரத்தில் தான் போய் நிற்கும். அந்த விழுப்புரத்தில் ஒரு ஜங்ஷன், ஒரு இடம் இருக்குது, அண்ணாமலை ஹோட்டல்னு இருக்குது. அந்த இடத்துல நிறுத்தினாங்கன்னா அங்கேருந்து நீங்கள் 2 பஸ் ஸ்டாண்டு இருக்குது விழுப்புரத்தில். புது பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு. இது புது பஸ் ஸ்டாண்டு. இந்த புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் உங்களுக்கு திருக்கோவிலூருக்கு பஸ் கிடைக்கும். அரை மணிக்கு ஒரு தடவை பஸ் இருக்குது. அது 2 ரூட்டில் போகுது. ஒன்று மாம்பழப்பட்டு வழியாக போகிற திருக்கோவிலூர் பஸ்ஸு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு 40 மினிட்ஸில் அந்த கோவிலுக்கு போயிடலாம். சுற்று வழியாக போகிற ஒரு திருக்கோவிலூர் பஸ் இருக்குது, விழுப்புரம் டு திருக்கோவிலூர். அது 1.5 மணி நேரம் எடுக்கும். அதை நீங்கள் தவிர்த்துறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் கார் இந்த பஸ் ஸ்டாண்டு வாசல்லையே இருக்கும். நீங்கள் அதை 3 ஹவர்ஸ்க்கு ஹையர் பண்ணிட்டு போனீங்கன்னா 3 கோவிலும் பார்த்து திரும்பி வந்துடலாம். ஓம் நம சிவாய.